காட்டினா உங்க சித்தப்பா என்ன செய்வாரு? ஆனா இது ஒரு சிட்டி. ஆமா சரியா? அப்ப புளிய வச்சிட வேண்டியதா? கேட்டுங்க என் அனுபவம். சரி எங்க சித்தப்பா வந்தாரு. எங்க சித்தப்பா பணியோடயா வேலை செய்யணும். சரி இருக்கு. அப்பா வந்தாரு, எல்லா வாரத்தையும் சொல்லிட்டாரு. அடுத்து அம்மா கூப்பிடணும். அம்மா கூப்பிட்டாலும் கூப்பிடுமா? ஏய் ஆடைகள்லாம் அழகா இருக்குடி. ஆமா எங்கிட்ட தாண்டி இந்த ஆடையெல்லாம் தைக்கிற அழகா இருக்கு. ஆனா ஏதாவது மசையில நல்லா எத்த பூதியா தர்ற நல்லா அம்மா சின்ன கழிஞ்சா 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 பச்சரிசி பச்சது போல வணக்கம். என்னமா நீ மைசெட்டுக்காரங்களோ? அவர் புருஷன் கூட சண்டை. வணக்கம். யாரு இது? அப்பா. உங்க அப்பா வச்சிருக்காரு. அப்பா வச்சிருக்காரா? அப்பா என்ன சொல்லி அனுப்பினாரு உங்களை எல்லாம்? பறவையில் வந்தா வரட்ட சொன்னாரா? ஆலோலம் சோன் வரட்டணும். அதுக்கு முன்னாடி இந்த இடத்த ஒரே ஒரு தடவை வர்ணிக்கணும். வர்ணிச்சுட்டு பறவை வரட்டும். வர்ணிச்சுட்டு பறவை வரட்டணுமா? உங்க மனசு எப்படி இருக்கு? உங்க மனசு வர்ணிச்சுக்கிட்டு பறவையை விரட்டிக்கிட்டு ஆடலாமா? சரி உங்க மனசு எப்படி இருக்கு? என் மனசுக்குலாம் இப்ப வேலை இல்ல. ஏன்? ஆமா ஏன் ஒரு ஆள் இருப்பார்ல. உன் மனசு எப்படி இருக்கு? என் மனசு சந்தோஷமா இருக்கு. எனக்கு அப்படியே இப்படியே உன்னை போட்டா என்ன? ஏயத்த அந்தண்டி ஏயத்த. சரி அதனால பேசிக்கிட்டே வந்துட்டுமே. எவ்வளவு அழகான சொல்லி தண்ணி கிடக்குமா? ரொம்ப ரொம்ப ரெண்டு வீடு இருக்கு. வீடு இருக்கு. ஆமா 3 பேரும் போய் துணிமணி கழட்டிட்டு போய் குளிப்போமா? பாத்தியா? நீ மட்டும் போய் குளி. மிருதாக்காரன் வந்து நான் கூட்டி போய்க்கிறேன். ஆமா அதனால இந்த இடத்த பார்க்கும்போது எப்படி இருக்கு? ஆடிக்கிட்ட பரவாயில்லமா? ஆடுவோமா பாடுவோமா இல்ல ஓடுவோமா? ஒரு இடத்த முத வர்ணிங்க அப்புறம் ஆடுவோம். அப்புறம் ஆடுவோமா? ஆமா ஒரு தடவை வர்ணிக்க வேணாமா? அதெல்லாம் குறிஞ்சியிலே பூ மலர்ந்து குழுவிதடி தன்னாலே. குறிஞ்சியிலே பூ மலர்ந்து குழுவிதடி தன்னாலே.
பொம்பளை வேஷம் போட்டு வந்துருக்கீங்க. ஆடணும்ல, உங்களுடைய ஆடணுமா? எல்லாரும் கூட ஆடணும். அப்படியா? கூடலூர் குண்டு மல்லி பாட குடிக்க வந்த வள்ளி இவபாச கொத்தமல்லி ஹோய். மயில் இருக்குது, குயில் இருக்குது. சை சப்பு. சரி, தோழியோட பறவை வந்து போயிடுச்சு. கட்டி அதனால பறவை விரட்டுங்க, ஒரே விரட்ட. பறவை இப்ப காலம் வந்து ரொம்ப காரியம். அதுக்கு முன்னாடி அப்பா என்ன சொல்லிருக்காரு, அம்மா நல்லா ஆடுவாங்கன்னாங்க, கலையெல்லாம் சிறந்தவங்கன்னு சொல்லிருக்காங்க. அதனால பாத்தீங்கன்னா அது விவரமா அப்படி சொல்லணும்னா இருந்தேன். எவ்வளோ எத்தனை பேர் ஆடுறாங்க. கலையிலே ரொம்ப கஷ்டமான கலை என்னன்னா பரதக்கலை தான். பரதக்கலை ஆடுறது ரொம்ப கஷ்டம். அதனால இப்போது இங்கு வள்ளியா அணிந்து கொண்டிருக்கும் திலகாசிரி அவர்கள் இந்த பரதம் ஆட போறாங்க. நல்லா கவனிங்க, அருமையா ஆடுவாங்க. ஜோரா ஒரு கை தடுத்துருங்க பாப்பா. சரியா? இப்ப பாருங்க. எப்படா நீங்க போனீங்க கடைக்கு? நான் வரவே இல்லடா. வரமாரு